பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளின் செய்தியாக தனித்திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்திறமைகள் வாய்ந்தவர்களாக படைத்திருக்கிறார். அநேக வேளைகளில் நம்முடைய தோல்விகளையும் துன்பங்களையும் நம் இருதயத்தில் மறைத்து வைத்து அவைகளையே சிந்தித்து அவற்றுக்காக காரணங்களை தேடி தேடி நம் நேரத்தையும் நம் சக்தியையும் வீணடிக்காமல் தேவன் நம்மை இவ்வுலகில் படைத்ததற்கான நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் உரிய நோக்கங்களை நாம் வளர செய்யவும் அதனை செயல்படுத்தவும் தேவன் உதவியோடு பிரயாசப்பட வேண்டும். நம்மில் சிலர் அநேக வேளைகளில் துன்பங்களையும் நம்முடைய தோல்விகளையும் நம் இருதயத்தில் மறைத்து வைத்து அவைகளையே சிந்தித்து அவற்றுக்கான காரணங்களையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தையும் நம் சக்தியையும் விரயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வுலகில் தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் உயரிய நோக்கத்தை வளர செய்யவும் அவைகளை செயல்படுத்தவும் தேவ உதவிக்காக பிரயாச வேண்டும். வெற்றி என்பது ஒரு வாய்ப்பு அல்ல, அது தேர்ந்தெடுப்பு ஆகும். எனவே நம் வாழ்வில் நிகழும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நாம் பொறுப்பானவர்கள். தேவன் நமக்கு தெரிந்திருக்கும் முறைமையை தந்திருக்கிறார். எனவே தேவ ஒத்தாசரியுடன் நம்மை ஆவியாளரின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். நம்முடைய மனப்பாங்கும் செய்கைகளும் ஒரு வரம்பில் நம்மால் ஏற்றுக்கொள்ள பொறுப்புள்ள பழக்கங்களை பொறுத்து அமைகின்றன. நல்ல பழக்கங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவும் பழைய பாவத்திலிருந்து விடுபடவும் புதிய நல்ல பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு நாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். தேவன் அருளிய வேதம் நம் இதயத்தில் இருந்தால்தான் நம் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பிரியமானவர்களே, நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதே அவருக்கு பிரியம். ஆகவே நம் சுயத்தை அவர் கட்டுப்பாட்டில் ஒப்படைப்போம். நாம் போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்படுகிறது சொல்லி பவுல் எழுதுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். எனவே உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவருக்காக நாம் செய்வதற்காக தன்னை வளைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நல்ல திறமைகளை கொடுத்துள்ளார். அந்த திறமைகளை வைத்து ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்வோம். எனவே இந்த காலவேளை நம்மளை ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் சொல்லி ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.